ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஏபிசி அனலைசிஸ் சிஎம்ஏ ஜூன் 2026 எக்ஸாமுக்கான ஏபிசி அனலைசிஸ் இன்டர் குரூப் 1ல் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசி அனலைசிஸ்னால் என்ன? ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த சாப்டரில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறது, அப்படி இல்லைன்னா நிறையா மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்குறது, அதெல்லாம் கேட்டகரி ஏ அப்படின்னும், ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரேராக தான் அதில் கொஸ்டின் கேட்பாங்க, அல்லது ரொம்ப கம்மியான மார்க்குக்கு கேட்குறாங்க அப்படின்னா அது கேட்டகரி சின்னும், ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அடிக்கடி ரிப்பீட் ஆகாது, பட் இதில் ஏதாவது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் மீடியமாக ஆவரேஜாக மார்க்ஸ் கேட்கக்கூடிய சாப்டர்ஸ் அப்படின்னா அது கேட்டகரி பி அப்படின்னு மாதிரி ஏபிசி அனலைசிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் கொஸ்டின் கேட்டதை வச்சு ஓரளவுக்கு நம்ம ஏபிசி அப்படின்னு இங்கே பிரிக்க போகிறோம். இந்த வீடியோவில் சிஎம்ஏ இன்டர் குரூப் 1ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கேட்டகரி ஏ என்னென்ன, கேட்டகரி ஏன்னா இதில் நிறையா கொஸ்டின்ஸோ அல்லது நிறையா மார்க்ஸுக்கு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய சாப்டர்ஸ் என்னென்ன, அண்ட் கேட்டகரி பி அண்ட் சி என்னென்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு சாப்டர்ஸ் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த கேட்டகரி ஏ அப்படிங்கிற சாப்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறது நமக்கு பெட்டராக இருக்கும். அதே சமயத்தில் கேட்டகரி பி அண்ட் சிக்கும் ஓரளவுக்கு நம்ம கவரேஜ் கொடுக்கணும். கேட்டகரி சி அப்படின்னு சொல்கிறப்ப இதில் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்ப சில சமயம் கொஸ்டின் பேப்பரில் இந்த கேட்டகரி சி சொன்னதுலேருந்து கொஸ்டினும் வரலாம், கொஞ்சம் கூட மார்க்குக்கு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப சில சமயம் இந்த கேட்டகரி சிங்கிறது கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டினில் வரலாம். இது வரைக்கும் கேட்காத ஒரு டாப்பிக்கில் இருந்து கூட கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் வரலாம். பட் பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு ஓரளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் கேட்டகரி ஏபிசி அனலைசிஸ் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எமினன்ஸுடைய ரெக்கார்டட் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குரூப் 1 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஏபிசி அனலைசிஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் இந்த டாபிக்ஸ், அதாவது கேட்டகரி ஏ அப்படின்னு வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முதல்ல அதை கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ரிவிஷனும் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஈஸியாக அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்தால் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். இன்டர் குரூப் 1 குரூப் 2 ரெண்டுலேயுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்குறப்ப அது செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் ஏல ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ தான் இருக்கும். இதில் 15 எம்சிக்யூ கேட்டிருப்பாங்க. 4 ஆப்ஷன், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் கரெக்டான ஆப்ஷன் என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ 15 எம்சிக்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. கரெக்டாக எழுதினீங்கன்னா 2 மார்க்ஸ், நெகட்டிவ் மார்க்கில் அதுவும் கிடையாது. ஸோ இதில் செக்ஷன் ஏல 30 மார்க்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். பட் அந்த 30 எம்சிக்யூக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய ஃபுல் கான்செப்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த இடத்துல இருந்து வேணாலும் அவங்க எம்சிக்யூ கேட்கலாம். எம்சிக்யூ பேங்க்னு கொஸ்டின் நம்ம சைட்லேயுமே இருக்குது, அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். புக் பேக்கில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற எம்சிக்யூவும் ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் அதையும் தாண்டி படிக்கும்போது எந்தெந்த பாயிண்டெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கும்போது அதிலிருந்தும் எம்சிக்யூ வர்றப்ப ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே நம்ம பார்க்குற ஏபிசி அனலைசிஸ் செக்ஷன் ஏக்கு கிடையாது, ஏன்னா அது எந்த சாப்டர்லேருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் செக்ஷன் பியில் தான் இங்கே நம்ம ஏபிசி அனலைசிஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் பியில் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ். ஸோ அங்கே ஆன்சர் ரைட் பண்ணணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கரெக்டான ஆன்சர் என்னங்கிறது சூஸ் பண்ணுறது கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் செக்ஷன் பியில் 70 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 70 மார்க்ஸ் அப்படின்னா இதில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதில் எனி 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு மீதி 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸ். ஸோ 5 கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின் 14 மார்க்ஸு. பட் அந்த 5 கொஸ்டினுமே ஒவ்வொரு சிங்கிள் கொஸ்டினாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கும் ஒரே கொஸ்டினாக இருக்கலாம். வேறு சில கொஸ்டின் எப்படி இருக்கலாம்னா 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் அந்த ஒரே கொஸ்டினுக்குள்ளே இருக்கும். இப்போ அந்த 14 மார்க்ஸுக்கு 10+4 அல்லது 7+7 2 கொஸ்டின் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த 14 மார்க்ஸ் அந்த 3 கொஸ்டினில் பிரித்து இருக்கிற மாதிரி இருக்கும். 5+5+4 அந்த மாதிரி 14 மார்க்ஸுக்கும் ஒரு 3 கொஸ்டின் அந்த மாதிரி பிரித்து கேட்பாங்க.
ஸோ கொஸ்டின் நீங்கள் எது சூஸ் பண்ணினா நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஸ்டினாக நீங்கள் சூஸ் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் ஒரு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் எந்த கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்போ செக்ஷன் பியில் தான் ஏபிசி அனலைசிஸ் பண்ண போகிறோம். 1 by 1 சப்ஜெக்ட் வைஸ் இப்போ பார்க்கலாம். குரூப் 1 பேப்பர் 5 லா அண்ட் எத்திக்ஸ். இதில் செக்ஷன் பியில் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏபி ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து கேட்குறாங்க. அதாவது செக்ஷன் பியில் கொஸ்டின் நம்பர் 2ல் இருந்து கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் கொடுப்பாங்க. செக்ஷன் ஏல இது கொஸ்டின் நம்பர் 1, இதில் 15 MCQ இருக்கும். செக்ஷன் பியில் கொஸ்டின் நம்பர் 2ல் இருந்து 8 வரைக்கும், அதாவது டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ். இதில் தான் எனி 5 நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினில் ஏ அண்ட் பி 2 கொஸ்டினா 7 + 7 கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதை தவிர கம்பெனி லாலேருந்தும் 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. கேஸ் ஸ்டடியும் கேட்குறாங்க. அதை தவிர 2 கொஸ்டின் கம்பெனி லாலேருந்தும் கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், அதாவது கேட்டகரி ஏ அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு கேட்டகரி ஏ. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் கார்ப்பரேட் லாவில் கேட்டகரி ஏ கம்பெனிஸ் ஆக்டுக்கு கேட்டகரி ஏ. இப்போ இதில் கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் 2A அண்ட் 2B ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஆக்டில் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டினும் செகண்ட் பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டினுங்கிற மாதிரி 2ஆக பிரித்து கேட்குறாங்க. ஸோ இது கான்ட்ராக்ட் ஆக்டை ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் 2A அண்ட் பியில் கேட்குற கொஸ்டின் ப்ளஸ் ஒரு கேஸ் ஸ்டடியும் மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 8ல் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வரும். அதில் ஒன்று கம்பெனி லாவில் இருந்தும் இன்னொன்று கான்ட்ராக்ட் ஆக்ட் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா அது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டோ அல்லது வேறு ஏதாவது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டோ நெகோஷியபிள் ஆக்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் இருக்கும். பட் 90% கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் ஏபியில் ஒன்று கண்டிப்பாக கான்ட்ராக்ட் ஆக்டாக இருக்குது, இன்னொன்று கண்டிப்பாக கம்பெனி லாவில் தான் வரும் கேஸ் ஸ்டடி கொஸ்டின். ஸோ கேஸ் ஸ்டடி கொஸ்டினுக்காகவும் அண்ட் டைரக்ட் கொஸ்டினுக்காகவும் இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கேட்டகரி ஏ கான்ட்ராக்ட் ஆக்ட், கார்ப்பரேட் லா. இந்த கார்ப்பரேட் லானா கம்பெனிஸ் ஆக்டில் ஃபஸ்ட்டு டேரக்டர்ஸ் ரிலேட்டடாக மினிமம் 1 கொஸ்டின் கேட்குறாங்க. 1 கொஸ்டின்னா ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து கூட இருக்கலாம். அதில் டேரக்டர் ரிலேட்டடாக கேஸ் ஸ்டடி கொஸ்டினும் நிறையா கேட்குறாங்க. ஸோ இந்த டேரக்டர் சாப்டரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதை தவிர இந்த ஃபஸ்ட்டு பேசிக் கம்பெனினா என்னென்ன டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது, ப்ரமோஷன், ஃபார்மேஷன், அதுக்கு ரிலேட்டடான ப்ரொசீஜர்ஸ், இன்கார்பரேஷன் பண்ணுறதுனா இப்படி, மெமரண்டம், ஆர்டிகல்ஸ், அது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு டாபிக். அண்ட் தென் த ஆப்ரேஷனல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் ஃபார் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இதில் இருந்தும் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுடைய ரைட்டு, கேஎம்பி கீ மேனேஜரல் பர்சன் ரிலேட்டடாகவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நிறையா மார்க்குக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னா டேரக்டர் சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஸ்கிப் பண்ணிடவே செய்யாதீங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்டுக்கு கேட்டகரி ஏல நம்ம சொல்கிறோம். அடுத்தது பிஸ்னஸ் எத்திக்ஸ். இது ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான். இதிலேருந்து ஷியூராக நம்மளால் ஒரு 14 மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இதுக்கும் கேட்டகரி ஏ கொடுத்துடலாம். ஸோ இப்போ கேட்டகரி ஏங்கிறப்ப கான்ட்ராக்ட் ஆக்டு, கம்பெனி லா அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ், இந்த 3க்கும் கேட்டகரி ஏன்னு சொல்லலாம் லா பேப்பரில். அண்ட் தென் இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த 2லேருந்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தோம்னா ஒன்று சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அல்லது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இந்த 2லேருந்து ஏதாவது ஒன்றும். அதே மாதிரி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அல்லது எல்எல்பி, இந்த 2லேருந்து ஏதாவது ஒன்றும் கேட்குறாங்க. ஸோ இது கேட்டகரி பின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது 2ல் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் லா. இதில் கோட் ஆன் வேஜஸில் அடிக்கடி கொஸ்டின் வருது. அதுக்கு கேட்டகரி ஏன்னு நம்ம வச்சுக்கலாம். மற்றபடி இபிஎஃப், இஎஸ்ஐ, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், இதுக்கெல்லாம் கேட்டகரி பி சொல்லலாம். சில சமயம் கிராஜுவிட்டி ஆக்டில் ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் இதுக்கு பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ கோட் ஆன் வேஜஸ்க்கு கேட்டகரி ஏ சொல்லலாம். மற்ற இண்டஸ்ட்ரியல் லா எல்லாத்துக்குமே கேட்டகரி பி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் லாலேருந்து ஏதாவது 2 ஹெட்டிங்லேருந்து 2 கொஸ்டின் 7 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஒரு 7 மார்க்குக்கும், பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, இந்த 2லேருந்து ஏதாவது ஒன்றில் 7 மார்க்ஸுக்கும் கொஸ்டின் வருது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் லாவில் ஏதாவது 2 ஆக்டிலேருந்து 7+7க்கு கொஸ்டின் கேட்குறாங்க. பட் கோட் ஆன் வேஜஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஸோ மாடியூல் 1 இது கேட்டகரி சின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ கேட்டகரி ஏ, பி, சி அப்படின்னு நம்ம இங்கே பிரிக்கும்போது கேட்டகரி ஏக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறப்ப பாஸ்ட் எக்ஸாம்ஸில் இந்த சாப்டர்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கோ அது எல்லாமே சேர்த்து உடனே ரிவிஷன் பண்ணிவிடுங்க. இது எக்ஸாமுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் 6 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். இதில் ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் இதில் கேட்டகரி ஏ, பி, சி எல்லாமே இதில் இருக்குது. ஏசி கூட சொல்ல முடியாது. கேட்டகரி ஏ அப்படின்னு எடுத்தோம்னா பிஆர்எஸ், கேஷ் புக், பேங்க் புக் அண்ட் பிஆர்எஸ், இது கேட்டகரி ஏ எடுத்துக்கலாம். அண்ட் ட்ரையல் பேலன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ரெக்டிஃபிகேஷன், இதுவும் கேட்டகரி ஏல நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் கேபிட்டல் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ், இதுவும் கேட்டகரி ஏல. அண்ட் கான்செப்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ் ரிலேட்டடாகவும் தியரி கொஸ்டின் ஏதாவது 1 மார்க்லேயும் அதே மாதிரி வரும். இந்த 1 மார்க் மீன்ஸ் எம்சிக்யூ சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்டகரி ஏ. அப்போ இதை தவிர இந்த அக்கௌண்டிங் சைக்கிள், ஜேர்னல் என்ட்ரிஸ், இது எல்லாமே பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே கேட்டகரி பி அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு போகலாம். ரெக்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்டிஃபிகேஷன், பிஆர்எஸ், கேபிட்டல் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன், இந்த 4 இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு கேட்டகரி ஏன்னு கொடுத்துட்டு மற்றது எல்லாமே கேட்டகரி பியில் இந்த சாப்டரில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டகரி ஏன்னா செக்ஷன் சியில் மாடியூல் 3, இது கேட்டகரி ஏ. ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இருந்து ஷோராக ஒரு 14 மார்க் கொஸ்டின் ஒரே கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இது ஒரு ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கோ அல்லது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதோ அல்லது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, சிங்கிள் என்ட்ரி, இந்த 3லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். இந்த 3 தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்கணுங்கிறதே இல்லை. ஏன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லா இடத்துலையுமே நமக்கு தேவைப்படும். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அல்லது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப இதை கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டகரி ஏன்னு பார்க்கணும். இது ஒரு பெரிய கொஸ்டினே, இது நமக்கு பேலன்ஸ் ஷீட் டைப் ஆகலைன்னா அதுக்கு நமக்கு மார்க் கிடைக்காதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸ்டெப் மார்க்ஸு கண்டிப்பாக உண்டு. ஸோ நீங்கள் எந்த ஸ்டெப்பு வரைக்கும் கரெக்டாக செஞ்சுருக்கீங்க, ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக போட்டிருக்கீங்களா, அதுக்கு எல்லாமே உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக உண்டு. பேலன்ஸ் ஷீட் டைப் ஆகலைனாலும் 14 மார்க்ஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக ஸ்டெப்ஸு செஞ்சுருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். ஒருவேளை வேறு எந்த கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சதாக இல்லை அப்படின்னா இது உங்களால் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்டெப் மார்க்கு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இது கேட்டகரி ஏ, மாடியூல் 3. நெக்ஸ்ட்டு கேட்டகரி ஏ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து, இது எல்லாமே மோரார்லஸ் ஒரே மாதிரி தான். அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத் எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஒரே மாதிரியே தான் வரும். அதோட கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டிசல்யூஷன் ரிலேட்டடாகவும் இதில் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இதுக்கான என்ட்ரிஸ் கேட்குறாங்க. ஸோ இது லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி எல்எல்பி அக்கௌண்டிங் இதுவுமே இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்க்கும் கேட்டகரி ஏன்னு நம்ம கொடுத்துக்கிறது பெட்டர். அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வருது. பட் இந்த கொஸ்டின் வந்து தியரி கொஸ்டினாகவும் கேட்கலாம் அல்லது புக்கில் இருக்கிற சம்ஸாகவும் கேட்கலாம். மேக்ஸிமம் புக்கில் இருக்கிற சம் மாதிரி தான் வரும், ரொம்ப வித்தியாசமாக கேட்க மாட்டாங்க. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் டாப்பிக்கு கேட்டகரி ஏ அப்படின்னு கொடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா இதுலேயும் ஷோராக நம்மளால் மார்க் எடுக்க முடியும். ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் அதனோட கம்பேரிசன், இண்டேயஸ் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாஸ்ட் எக்ஸாம்ஸில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸையும் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கேட்டகரி பி அப்படின்னு பார்க்கும்போது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர், இது கேட்டகரி பியில் சொல்லலாம். இந்த 3ல் ஏதாவது மினிமம் ஒன்று கன்சைன்மெண்ட்டோ அல்லது ஜாயிண்ட் வெஞ்சரோ அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ அல்லது சில சமயம் 2 கொஸ்டின் கூட கேட்கலாம். இது கேட்டகரி பியில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது லீஸ் அக்கௌண்டிங் இம்பார்ட்டன்ட் தான். லீஸ் அக்கௌண்டிங் கேட்டகரி ஏன்னு கூட நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கிறது பெட்டர் தான். சின்ன டாபிக் தான் அது. இது ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். கேட்டகரி ஏ ஆர் பியில் நம்ம சொல்லலாம். அண்ட் பிரான்ச் டிபார்ட்மெண்டல், இன்சூரன்ஸ் கிளைம், ஹையர் பர்ச்சேஸ், இதில் எதுக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா பிரான்ச்சில் ஸ்டாக் அண்ட் டெப்டாஸ் மெத்தட், அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து கேட்டகரி ஏன்னு பார்த்துடலாம். மீதி இருக்கிற மெத்தட்லாம் கூட கேட்டகரி பி அண்ட் சியில் வச்சுக்கலாம். டிபார்ட்மெண்டலில் கேட்டகரி பி அண்ட் சியில் எடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்டலில் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற சம்ஸு இதை பேஸ் பண்ணி தான் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ புக்கில் இருக்கிற சம்ஸை மேக்ஸிமம் நல்லா பார்த்துட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி
கொஸ்டின் பேப்பரில் வர்றப்ப ஈஸியாக அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் கிளைம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. இதுவும் கேட்டகரி ஏலையே நம்ம எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் கிளைமில் ஒன்று லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு அல்லது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்குறாங்க 7 மார்க்ஸுக்கு. ஸோ இன்சூரன்ஸ் கிளைமில் கேட்டகரி ஏல நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஹையர் பர்ச்சேஸ், இது கேட்டகரி பின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஹையர் பர்ச்சேஸில் புக்கில் என்னென்ன மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க அது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 சிச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ், கேஷ் ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் ஆகி மீதி இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு 4 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க. அந்த டாபிக் மட்டும், அதாவது நான் சொல்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு 4 மெத்தட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த 4 இல்லஸ்ட்ரேஷன் 4 சிச்சுவேஷன் அதுக்கு ப்ரையாரிட்டி கேட்டகரி ஏ அப்படின்னு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் கேட்டகரி பியில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ கேட்டகரி பி ஆர் சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அக்கௌண்ட்ஸில் பார்த்தோம்னா கேட்டகரி சி அப்படின்னு நம்ம பிரிக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். அவ்வளோவாக எதுவும் இருக்காது. ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இது மொராலஸ் நம்ம கேட்டகரி பி அண்ட் சி அப்படின்னு சேர்த்து தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் அதெல்லாமே கேட்டகரி பின்னு சொல்கிறப்ப கேட்டகரி சின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஜேர்னல் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே படித்ததாக இருக்கும் அப்படின்னு. பட் அதில் கான்செப்டை திருப்பி ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கேட்டகரி சியில் இருக்கிறப்ப மேபி ஒரே ஒரு எம்சிக்யூவில் கூட வந்தாலும் அந்த 2 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அக்கௌண்ட்ஸில் கேட்டகரி ஏபிசி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேப்பர் 7. பேப்பர் 7ல் ஏ அண்ட் பி 2 இருக்குது. பேப்பர் 7A டைரக்ட் டாக்ஸேஷன், 7B இன்டைரக்ட் டாக்ஸேஷன். இந்த 7A டைரக்ட் டாக்ஸேஷனில் எதெல்லாம் கேட்டகரி ஏ அப்படின்னு பார்ப்போம். இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா, அது கேட்டகரி ஏல கண்டிப்பாக கவர் பண்ணிடணும். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கில் இருந்தும் ஒரு 7 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. சேலரியில் ஒரு 7 மார்க் கொஸ்டின், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு 7 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி பிஜிபிபியில் கேபிட்டல் கெயினில் அதர் சோர்சஸ்லன்னு ஒன்று இருந்தும் ஒரு 7 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறப்ப இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. இந்த மாடியூல் 1 எடுக்கும்போது இதில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு கேட்டகரி ஏ எடுத்துக்கலாம் நம்ம. மற்றபடி அக்ரிகல்ச்சரல் இன்கம் அண்ட் தென் பேசிக் கான்செப்ட்ஸு இதெல்லாம் கேட்டகரி பிஆர்சி, இன்கம் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம், எக்ஸம்டட் இன்கம், இதெல்லாம் கேட்டகரி சிஆர்பியில் நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டகரி ஏ சொன்ன மாதிரியே கிளப்பிங் ஆஃப் இன்கமும் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டும் கேட்டகரி ஏல கண்டிப்பாக கவர் ஆகும். இதுலேயுமே ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது டிடக்ஷன் செக்ஷன் 80, செக்ஷன் 80Cலேருந்து 80U வரைக்கும் இருக்கிறது. அண்ட் ரிபேட்டு, ரிலீஃபு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதில் டிடக்ஷன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது கேட்டகரி ஏலையும். அண்ட் ரிபேட், ரிலீஃப் இது எல்லாம் ரிபேட்டும் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ரிலீஃப் அது எல்லாமே கேட்டகரி பியில் போய்க்கலாம். அண்ட் டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல், அல்டர்னேட் மினிமம் டேக்ஸும் சேர்த்து இந்த டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப், இதுக்கு இந்த மேலே பார்த்து இந்த கேட்டகரி ஏ எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னாலே இதை நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அந்த பேசிக் ப்ரொவிஷன்ஸை வச்சு தான் இங்கே டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய டாக்ஸபிள் இன்கம் என்ன, டாக்ஸ் லைபிலிட்டி என்னன்னு நம்ம கேல்குலேஷன் பண்ணணும்னா அதுக்கு ரேட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அது மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் எடுக்கிறப்ப ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ், அது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆஸ் வெல் அஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், அந்த 2 ரெஜிம்லேயும் இருக்கக்கூடிய ரேட்ஸ் இது எல்லாமே கேட்டகரி ஏல கண்டிப்பாக கவர் பண்ணிடணும். அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ் இதெல்லாம் கேட்டகரி பியில் சொல்லலாம். ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்ட் பேன், செல்ஃப் அசஸ்மெண்ட்லேயே பார்த்தோம்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டு, ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் தியரி பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கேட்டகரி சியில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேப்பர் 7B இன்டைரக்ட் டாக்ஸேஷன். இந்த இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பரில் டைரக்ட் டேக்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் ரொம்ப சம்ஸ் இல்லாமல் தியரி பார்ட்டு நிறையா கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ்ன்னு பார்க்குறப்ப அதில் தியரி நிறையா வருது. அண்டு கொஸ்டின்னு பார்க்கும்போது அது ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ்லேயுமே ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து இது ஜிஎஸ்டி அப்ளை ஆகுமா, இது சப்ளையா இல்லையா, இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா, அந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக கேஸ் ஸ்டடி மாதிரியும் கேட்குறாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் எடிஷன், அதாவது ஐ திங்க் பிப்ரவரி அல்லது ஜனவரி 2026 இந்த எடிஷன் இன்ஸ்டியூட் சைட்டில் இருக்கும். அதாவது லேட்டஸ்ட் டேக்ஸ் எடிஷன், இன்கம் டேக்ஸ் அண்டு ஜிஎஸ்டி இந்த 2க்குமே லேட்டஸ்ட்டு டேக்ஸ் புக் போட்டிருப்பாங்க இல்லையா. இதில் இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு நிறையா சம்ஸ், தட் இஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அடிஷ்னலாக ஒரு மோர் தென் ஒரு 60 இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு மேலேயே ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ வரப்போகிற எக்ஸாமில் அதை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம்.
எப்போவுமே டேக்ஸ் பேப்பருக்கு உங்கள் கையில் இருக்கிற எடிஷன் ஓல்டு எடிஷனாக இருந்தால் அதில் அமெண்ட்மெண்ட்ஸை அப்ளை பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கு பதிலாக இன்ஸ்டியூட்டில் இருக்கிற லேட்டஸ்ட் எடிஷன் எதுவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறது பெட்டர். ஏன்னா கையில் இருக்கிற எடிஷன் அசஸ்மெண்ட் இயர் வேறவா இருக்கலாம், தட் இஸ் டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு. பட் கம்மிங் எக்ஸாமுக்கு அசஸ்மெண்ட் இயர் டைரக்ட் டாக்ஸை பொறுத்த மட்டும் அசஸ்மெண்ட் இயர் 26-27 அப்ளிகபிள். அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன்லேயும் டைரக்ட் டாக்ஸேஷன்லேயும் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் ஜூன் 2026 எக்ஸாமுக்கு அப்ளிகபிள்ங்கிறது சப்ளிமெண்ட்ரி நம்ம இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம சேனலில் டைரக்ட் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸுக்கும் இன்டைரக்ட் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்ட் எடிஷனில் இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் நிறையா பேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் சம்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இப்போ வரப்போகிற எக்ஸாமில் மேபி இதிலேருந்து சம்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தியரி பார்ட்லேயே இருந்ததில் இப்போ ஒரு வேளை சம்ஸை ஆட் பண்ணி கூடுதலாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது பழையபடியே தியரியாகவும் இருக்கலாம். பட் எனிவே அடிஷ்னல் இல்லஸ்ட்ரேஷன்ஸை கண்டிப்பாக கவர் பண்ணி படிச்சிருங்க. இப்போ இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் கேட்டகரி ஏ என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டரில் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸுக்கான டிஃப்ரென்ஸு, அப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸஸோடைய பேக்ரவுண்ட் இது வரைக்கும் இருந்தது. சென்ட்ரல் எக்ஸைஸ்னு இருந்தது, வேட்டுன்னு இருந்தது, அதை பற்றி. அண்ட் தென் கான்செப்ட் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கு, இது இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் ஜிஎஸ்டி, இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, இந்த மாதிரி எல்லா பேசிக் பாயிண்ட்ஸும் இந்த மாடியூல் 4 இருக்கும். இது கேட்டகரி பி அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அடுத்தது கேட்டகரி ஏல லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி, இன்ட்ரடக்ஷன் டு ஜிஎஸ்டி லா கேட்டகரி பி ஆர் சியில் நம்ம எடுத்துக்கலாம். லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இதில் ஷெட்யூல் 1, 2, 3 அண்ட் காம்போசைட்டில் சப்ளை, மிக்சட் சப்ளை, காம்போசிஷன் ஸ்கீம், எக்ஸம்ஷன்ஸ்னு இந்த மாதிரி நிறைய அதில் இருக்கும். ஸோ இது கேட்டகரி ஏ. அதே மாதிரி டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இது எல்லாமே கேட்டகரி ஏ அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜிஎஸ்டி லயபிலிட்டி கேல்குலேஷன் பண்ணுறதுங்கிறது இந்த பேசிக்ஸ் பாயிண்ட், இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம அதை போட போகிறோம். ஸோ இது எல்லாமே கேட்டகரி ஏல கவர் ஆகிடும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இவே பில், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸு, பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ், இதெல்லாம் கேட்டகரி பி. இதெல்லாம் கேட்டகரி பியில் எடுத்துக்கலாம். அண்ட் கஸ்டம்ஸ் ஆக்டில் வேல்யூவேஷன் ரூல்ஸும் அசசபிள் வேல்யூ கேல்குலேஷன் பண்ணுறது, கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளோன்னு கேல்குலேஷன் பண்ணுறது, இதெல்லாம் கேட்டகரி ஏல நம்ம கவர் பண்ணிடணும். இதிலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் கஸ்டம்ஸ் ஆக்ட் பேசிக் கான்செப்ட்ஸு, டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், இதெல்லாம் கேட்டகரி பிஆர்சியில் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு மாடியூல் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டு, காஸ்ட் கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் கேட்டகரி பிஆர்சியில் கவர் பண்ணிக்கலாம். பட் இந்த காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கேட்டகரி ஏ. அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் ஆர் எம்ப்ளாயி காஸ்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதிலேருந்து ஏதாவது 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்குறாங்க. மெட்டீரியல், லேபர், இதிலேருந்து ஏதாவது 1 அல்லது சில சமயம் 2 கேட்கலாம். அப்போ இதெல்லாமே கேட்டகரி பின்னு எடுத்துக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுல கேட்டகரி சி எடுத்துக்கலாம். பட் ஓவர் ஹெட்ஸுங்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் அப்போர்ஷன்மெண்ட் அண்ட் அலோகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ், ஓவர் ஆர் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இருந்தால் அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஏ. இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சிஐஎஸ் 1லேருந்து 24 வரைக்கும் இருக்கும். இதிலேருந்து ஏதாவது ஒரு தியரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கேட்டகரி சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோடைய நம்பர், அதுக்கான டைட்டில், அதில் உள்ள என்ன ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் என்ன இருக்குங்கிறத எல்லாமே படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தியரி கொஸ்டின் கேட்குறப்ப அதை இங்கே அட்டன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கேட்டகரி சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் புக் கீப்பிங். காஸ்ட் புக் கீப்பிங் கேட்டகரி ஏ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரீகன்சிலேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ப்ராஃபிட், அதாவது ரெண்டுமே தனித்தனி புக்காக இருக்கிறப்ப ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் வேறு வேறு இருக்கும். காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், அது ரெண்டு ரீகன்சைல் பண்ணுறது. ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். அதே மாதிரி இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம், நான் இன்டெகிரல்னால் ரெண்டு தனித்தனியாக இருக்கிறது. இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்னா காஸ்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் இருக்கும். ஸோ இந்த காஸ்ட் புக் கீப்பிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் ஷுவராக கேட்பாங்க. ஸோ இதுக்கு கேட்டகரி ஏ. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 மெத்தட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜாபு, பேட்ச், கான்ட்ராக்டு, ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்டும் சேர்த்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட்டிங் காஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கான்ட்ராக்ட், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங், ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட், இந்த 4லேருந்து நம்ம மினிமம் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே கேட்டகரி ஏ அப்படின்னு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், தட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு கொடுக்கறது நல்லது. ஜாப் அண்ட் பேட்சுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு
டாபிக் தான். ஸோ இது கேட்குறாங்க. கேட்டகரி பி அண்ட் சியில் இதை கவர் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஈஸியாகவே இதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிட முடியும். ஸோ பட் கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் இது வரைக்கும் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடிக்கடின்னு பார்த்து அது ரிலேட்டடாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் மேக்ஸிமம் திருப்பி கேட்பாங்க. தென் ப்ராசஸ் காஸ்டிங், ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட், ஆப்ரேட்டிங் காஸ்டிங், இந்த 4லேருந்து மினிமம் ஏதாவது 2 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது கேட்டகரி ஏ. அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ். இதில் இந்த 3 டாப்பிக்குமே நமக்கு கேட்டகரி ஏ தான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட், இந்த 3மே கேட்டகரி ஏல நம்ம கவர் பண்ணிடணும். இந்த 3 ஹெட்டிங்கில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். மார்ஜினல் காஸ்டிங்குடைய கான்செப்டே ரொம்ப ரொம்ப சின்னது தான். ஸோ அந்த கான்செப்டை நல்லா பார்த்துட்டு எவ்வளவு முடியுமோ சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஈவன் குரூப் 2லேயும் உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங்க்கு கவர் ஆகும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் கவர் ஆகிருக்கும். ஸோ அதில் இருக்கிற சம்ஸும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். அப்சர்ப்ஷன் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங்கான கம்பேரிசனும் சேர்த்து படிக்கணும். அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் ரெண்டு வேரியன்சஸ் மட்டும்தான் குரூப் 1ல் கவர் ஆகும். தட் இஸ் மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ். இந்த மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் வேரியன்சஸ் மட்டும் படித்தா போதும் குரூப் 1ல். பட் குரூப் 2ல் நிறையா வேரியன்சஸ் கவர் ஆகும். பட் இதில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக மெட்டீரியல் அண்ட் லேபர் வேரியன்சஸை பார்த்துட்டு இதில் என்ன கொஸ்டின்ஸ் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேரியன்சஸை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம டேட்டாவை கண்டுபிடிக்கிற மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் பட்ஜெட்டில் எந்த டைப் ஆஃப் பட்ஜெட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம ரெடியாக இருந்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஒன்று ஃபிக்ஸட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டு அல்லது கேஷ் பட்ஜெட்டு, இன்னொன்று ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான பட்ஜெட். இப்போ ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான பட்ஜெட்டில் அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவை, அந்த ரா மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த பட்ஜெட் எல்லாமே அதுக்குள்ளே லிங்க்டாகி தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்கிறத வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே இதெல்லாம் ஈஸியாகவே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதோட ஒர்க் புக்குன்னு சொல்லி நம்ம இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டில் இருக்கும். ஒர்க் புக்கில் என்னென்ன சம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த கேட்டகரி ஏ அப்படின்னு படிக்கிறீங்கல்ல, இந்த சப்ஜெக்ட், இந்த டாபிக் எல்லாமே ஒர்க் புக்கில் இருக்கிற சம்ஸு, பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களால் எழுத முடியும். அதே சமயத்தில் கேட்டகரி பி அண்ட் சி அப்படிங்கிறதுனால அதை ரொம்பவே அவாய்ட் பண்ணிடாமல் அதையும் சேர்த்து கவர் பண்ணுங்கள். நிறையா மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் சிஎம்ஏ இன்டர் குரூப் 1 ஏபிசி அனலைசிஸ் பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த டாபிக் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் இந்த கேட்டகரி ஏ அப்படின்னு நம்ம பார்த்ததெல்லாம் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுத்து இப்போ முதல்ல படிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை ரிவிஷனும் பண்ணிங்கன்னா எக்ஸாம் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணி நிறையா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.